Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இதில் வந்து வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்ம எல்லாருமே ஆரஞ்சுனாலே ஜூஸ் அடித்து குடிப்போம், இல்லைன்னா அப்படியே தான் சாப்பிடுவோம். பட் இந்த ஆரஞ்சை வச்சு தான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக நான் ஏன் இவ்வளோ நாளாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி சேஃப்டியாகவும் இருக்கணும், நம்ம குழந்தைங்களாம் செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கணுன்றனால தான் தேடி தேடி இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கலாங்க. இது 100% நான் சொல்லுவேன். சரிங்க, இன்றைக்கி இந்த ஆரஞ்சு வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சேனலை எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொண்டு போகலாமா, இல்லை விலாக் மாதிரி ஏதாவது கொண்டு போகலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் விலாகாக கொண்டு போங்கக்கா அப்படின்னாலும் ஓகே தாங்க, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொண்டு போங்கன்னாலும் ஓகே தாங்க. ஓகேங்களா? மறக்காமல் என்னோடய ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். இப்போது தீயில் வந்து ஆரஞ்சோட தோலை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து மெழுகுவர்த்தி பற்ற வச்சுருக்கேன். இந்த பற்ற வச்சுருக்கிற மெழுகுவர்த்தியில் வந்து நான் ஆரஞ்சு தோல் உரித்ததை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதுலேருந்து லைட்டாக தீ வருது, அவ்வளோ பெருசாக ஒன்றும் வரல. அடுத்த தோல் எடுத்து அதில் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரே ஆகும்போது அப்படியே பார்த்திங்களா எப்படி வருதுன்னு, தீ நல்லாவே வருது. இது எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆரஞ்சு தோலில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்குது. அதிலிருந்து ஸ்ப்ரே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தீயில் படும்போது தீ ஜாஸ்தியாக வருது. அதனால தான் இந்த தோல்லேருந்து அப்படியே தீ வர்றது நல்லாவே தெரியுது. இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது, ஆரஞ்சு தோல் உரிச்சது வெயிட் ஜாஸ்தியா இல்லை தோல் உரிக்காத ஆரஞ்சு வெயிட் ஜாஸ்தியான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 3/4 அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு தோல் உரிக்காத ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சை வந்து நான் இப்போது தண்ணிக்குள்ளே போடுறேன். என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிதந்துட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆரஞ்சுக்கு வந்து தோல் உரிக்காத ஆரஞ்சு வந்து வெயிட்டாக தான் இருக்கும். தண்ணியில் போட்டதுமே அது கீழே போயிருக்கணும், ஆனால் அது கீழே போகல, மேலே மிதந்துட்டே தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நான் வந்து இதை உள்ளே தள்ளி கூட விட்டு பார்த்தேன், ஆனால் அது வந்து மேலே தான் மிதந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் தோல் உரிச்ச ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். அந்த தோல் உரிச்ச ஆரஞ்சை வந்து தண்ணியில் போட்டுக்கிறேன். அது என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னா, அது வந்து கீழே போயிடுச்சு. அது ஆக்சுவலாக இதுதான் வெயிட்டு கம்மியாக இருக்குது, ஏன்னா தோல் எடுத்துகிட்டு வரலையா, அது மிதந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. பட் அது வந்து உள்ளே போயிடுச்சு. இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் உரிச்ச ஆரஞ்சில் ஏர் போகிறதுக்கான வழி இல்லாதனால அது வந்து கீழே போயிடுச்சு. பட் தோல் உரிக்காத ஆரஞ்சில் பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஏர் ஃபார்ம் ஆகும்போது அது கண்டிப்பாக மேலே மிதந்துட்டு தாங்க இருக்கும். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வீட்டில் ஆரஞ்சு கழுவும் போது செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேலில் வந்து இந்த ஆரஞ்சோட அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஸ்கேலுக்கு மேலே அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது நிறைய டைம் செஞ்சுருக்கோம். இதை செஞ்சேன்னா இந்த ஸ்கேல் அடுத்த டைம் நம்மளால் அதே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேண்டி எங்கள் வீட்டில் திட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கோம். ஆனால் இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும். பட் இது ட்ரை பண்ணால் நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தாங்க நம்மளுக்கு தெரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி அதில் தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே உள்ளங்கையில் நான் அழுத்தி கொஞ்சம் வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது எங்கள் பாப்பாவோட கையில் வந்து நான் அப்படியே இது பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்பைடரோட என்ன சொல்கிறது, இந்த பஞ்சு மிட்டாய்க்கு எப்படி அந்த நூல் மாதிரி வரும் அதே மாதிரி வரும். நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டே இருக்கும்போது அது ஒரு பஞ்சு மிட்டாய் எப்படி வருமோ அதே மாதிரி வரும். கிட்டத்தட்ட இது இந்த ஸ்பைடரோட வலையெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி
ஒரே டைம் ஸ்ப்ரே பண்ணால் இவ்வளோ வராது. நம்ம 2-3 டைம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அது சூப்பராக வரும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மேஜிக் வந்து நிஜமாலுமே நாங்கள் ஸ்கூலில் எல்லாமே அடிக்கடி செய்வோம். இதனாலே நிறையா ஸ்கேலெல்லாம் வாங்கி, எதுக்கு இந்த ஸ்கேல் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லைம்மா அது கீழே விழுந்துருச்சு உடஞ்சிருச்சுன்னு பொய்யெல்லாம் சொல்லி இதுக்கு வேண்டி நாங்கள் வேறு ஸ்கேலெல்லாம் வாங்கியிருக்கோம். பட் இது நிஜமாலுமே மிராக்கிள், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது ஆக்சுவலாக நம்ம அந்த பஞ்சு மிட்டாய் தான் இந்த மாதிரி வரும். பட் இதுலேயும் இப்படி வருது அப்படின்னா இது நிஜமாலுமே ஒரு ஆச்சரியமான மேஜிக்கான விஷயந்தான். பாருங்களேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஐடியா வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றது தாங்க இதோட கான்செப்டே. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சேனலை விலாகாக கொண்டு போகிறதா எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொண்டு போகிறதான்னு உங்கள் கமெண்ட்ஸில் தாங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை மாதிரி தாங்க கொண்டு போக முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் கொண்டு போகிறனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் கொண்டு போகலாம். இல்லைங்க நீங்கள் விலாகாக கொண்டு போங்க, உங்களோட விலாக் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அதே மாதிரி கொண்டு போகலாங்க. உங்களோட கமெண்ட்ஸில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.